அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு பேராசையால் கெடும் நேரம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், பேராசையால் கெடும் நேரம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். இந்த தலைப்பு, இந்த அறிவுறுத்தல் அவங்க மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் 7.5 பாதச்சனியில் இருக்கிறீர்கள். அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பாதகாதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். அதுவும் குறிப்பாக 7/3/2024 முதல் தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிக்கப் போகிறார். அப்போ உங்களுக்கு பேராசையை தூண்டி பெரும் நஷ்டத்தை, பெரும் பாதகத்தை, பிரச்சனையை வரவழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி போடுறேன், அந்த கேப் விட்டு போடுறேன். ஏன்னா சுட சுட அந்த வீடியோ அப்படி பார்க்குறப்பயே உடனே நீங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அண்டு நல்ல தசாபுத்தி நடக்கக்கூடிய மகர லக்னம் மற்றும் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த காலகட்டம், நான் அடுத்து வீடியோ போடுவேன். எது வரைக்கும் அது உச்சத்தில் இருக்க இந்த 7.5 பிடியில் இருப்பதால் மீனத்துக்கு இந்த செவ்வாய் போகும் வரை உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேராசையை உங்களுக்கு அவர் தூண்டுவார். அதனால் பெரும் நஷ்டத்தை நீங்கள் கிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். எல்லா வகையிலையும் பேராசையால் சிக்கலை, பாதகத்தை. ஏன்னா நான் கடந்த மாதம், அதாவது பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20 வரைக்கும் அறிவுறுத்தல் கொடுத்தது கூட பார்த்திங்கன்னா, பாதகத்தை தவிர்த்து அதிர்ஷ்டம் பெற அவன் அருள் தேவைன்ட்டு. ஏன்னா அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அவன் அருள் இருந்தால் தான், மெடிடேட் பண்ணாதான். இல்லை 4 அகங்காரத்தில் நீங்கள் பாட்டுக்கு பிஹேவ் பண்ணிங்கன்னா பெருமளவு பாதகத்தை அண்டு விரயத்தை நீங்கள் சந்திக்கிற மாதிரி, வெட்டி அலைச்சலை சந்திக்கிற மாதிரி வரும். இதே மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் தன்னுடைய சொந்த ஊர், சொந்த இடம், சொந்த நாடு, இதை விட்டு தூரத்து வேறு நாட்டுக்கு, வேறு மாநிலத்திற்கு, வேறு இதுக்கு போயிட்டாக்க பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. ஓரளவு அந்த கண்ட்ரோல் இருக்கும். பட் லோக்கலில் இருந்தால் அந்த ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பிறந்த ஏரியாவில். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் எப்போது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறாரோ அது வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். குறிப்பாக தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும் வரை மிக அளவில் பாதகத்தை, பேராசையை தூண்டி, அதுவும் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் எதிர்பாலினர் வகையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். 5-10 கூடையவன். சுக்கிரன்னாலே அழகு, கவர்ச்சி, அந்த எதிர்பாலினரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதன் வழியிலையும் பேராசையால் கெடுறது, பாதகத்தை வரவழைத்து கொள்வதுங்கிறது மிக அதிகமாக இருக்குங்கிறதால தான் குறிப்பாக இன்று முதல், தட் இஸ் 7ஆம் தேதி தான் இந்த வீடியோ ஈவினிங் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு கடைபிடிச்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து உங்களுக்கு அவர் தன்னுடைய சுயசாரமான செவ்வாய், தன்னுடைய செவ்வாயோட நட்சத்திரம், அதுலேயே சித்திரை, அது செவ்வாயோட நட்சத்திரம்னு எடுத்துட்டிங்கன்னா மிருகசீர்ஷம், சித்திரை, இங்கே அவிட்டம் வரும். அவிட்ட நட்சத்திரத்திலேயே பயணிக்க போகிறார். ஸோ அதில் இருக்கிறப்ப அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துவார், பேராசையை தூண்டுவார். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு அந்தஸ்து வாங்குறவர் அந்த செவ்வாய் தான். இந்த சர ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி. 4-11 கூடையவன். 4 வித்தை, கர்வம் வரும். சுகத்திற்காக என்ன வேணாலும் செய்வீங்க. சொத்துக்காக, சொந்த பந்தங்கள் வழியாக, இப்படிலாம் பெரிய அளவு நீங்கள் பாதகத்தை வரவழைத்து கொள்வது மாதிரி, பேராசையாக அவங்களெல்லாம் கெடுத்து கொள்வது போலலாம் சூழல் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அப்படி ஒரு சமநிலை இருக்கும். அது நீங்கள் செஞ்சு பார்த்தா தாங்க அந்த அனுபவம் தெரியும். ஆனால் வெறுமனே வாயாலெல்லாம் அந்த ஆன்ம வித்தையெல்லாம் அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் வெறும் வாயால் சொல்லி உணர்த்தலாம் முடியாது. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு போத நிலை, அந்த அனுபவ நிலைக்கு நீங்கள் போகிறப்ப தான் அதை உணர முடியும். உங்களுக்கே ஜாலியாக இருக்கும். அது மாதிரி சூழல் வர்றப்ப
உள்ளுக்குள்ளே அப்படியே லைட்டாக சிரிச்சுக்குவீங்க. ஓ, அழகாக கட்டம் வேலை பார்க்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ அழகாக நிதானமாக பிஹேவ் பண்ணுவீங்க. திட்டுறதையே நாசூக்காக திட்டுவீங்க, டீசெண்டாக திட்டுவீங்க. அண்டு உங்கள் மேலே பெரிய பாதகம் பிரச்சனை வராதபடி பேசுவீங்க. ரொம்ப உங்களை லவ் பண்ணுவீங்க, நீங்களே உங்களை லவ் பண்ணுற மாதிரி ஒரு தன்மை வரும். தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம். ஏன்னா அந்த பாதகாதிபதி உச்சமாக இருப்பது, 7.5 அந்த பாதச்சனியில் நீங்கள் இருப்பது, அப்படி நேம் ஃபேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு குடும்பத்தை, தனத்தை, பேரை, புகழை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவானும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்ததிபதியான சூரியன்ட்ட அஸ்தங்கதம் ஆயிருக்கார். அதனால் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் செஞ்சிட்டேன். பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பேசிட்டேன். திமிராக பேசி உறவு கெடுத்து கொள்வது, முறிவு பிரிவு ஏற்படுத்தி கொள்வது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜெப தியானம் பண்ணணும். ரொம்ப ஒரு 20 to 30 minutes நீங்கள் உட்காரணும். ஒரே இடம், ஒரே நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணுங்கள். இன் அடிஷன் டு தட் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. அதனால் உடம்பை கவனிக்கிறது, மூச்சை கவனிக்கிறது, இல்லாட்டி அந்த உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், எந்த கடவுள், எந்த புனிதர், எந்த குரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள அப்படி மானசீகமாக நினச்சிக்கணும். நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு போகிறப்ப தான் கோள்கள் பெருசாக அவங்கள கெடுக்க முடியாது. சூழல் அப்படிலாம் வந்தாலும் அழகாக நீங்கள் அதை எஸ்கேப் ஆகி போயிட்டுருப்பீங்க, அப்படியே விலக்கி விட்டு போயிட்டுருப்பீங்க. அது உங்களை பிடிக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவராக மாறின மாதிரி உணர்வீர்கள். ஸோ கண்டிப்பாக மகர லக்னம் மற்றும் மகர ராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா 3ல் உள்ள ராகுவும் அப்படி ஒரு அதீத தைரியத்தை கொடுப்பார். பார்த்துக்கலான்டா, என்ன வேணாலும் நடக்கட்டும், செஞ்சு பார்த்துருவோம் அப்படிலாம் பண்ண சொல்லுவார். மாட்டிக்காதீங்க. ஏன்னா ராகுவும் சனியை போன்று தான் வேலை செய்வார். சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் அஸ்தங்கதமாகி தன்னை சூரியனாக, நீங்கள் ஒரு வேலைக்காரன் தான். தட் இஸ் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அதிபதியாக வர்றது யாருன்னா சனி பகவான் தான். அவர் சூரியன்ட்ட அஸ்தங்கதம் ஆகிறப்ப தன்னுடைய பவர்லாம் சூரியன்ட்ட கொடுத்துட்றாரு. அவர் தன்னுடைய வீட்லேயே, சனி பகவான் வீட்லேயே சூரியன் இருக்கிறப்ப வேலைக்காரர்கள் நீங்கள் வேலைக்காரன் தான், அதை மறந்து பெரிய தலைவன் போல், பெரிய அதிகாரி போல் கண்டபடி பேசுறது, கண்டபடி முறிவு பிரிவை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஜாக்கிரதை. 3ஆம் இடத்ததிபதியான 3-12 கூடைய அந்த குரு பகவானும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருந்து எதிர்பாராத கண்டங்கள், பிரச்சனைகளை அஷ்டம குருவாக இருந்து எந்த அளவுக்கு கொடுப்பாரோ அதில் பாதியை செய்வார். அதனால தான் அர்த்தம்னா பாதி, அர்த்தாஷ்டம சனியாக குருவாக இருந்து உங்களை கெடுக்க பார்ப்பார். ஸோ முயற்சிகளில் கவனம். கையெழுத்து போடுறது, வாக்கு கொடுக்கறது, அக்ரிமெண்ட், இந்த இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி கண்டிப்பாக விரயம் வரும். அலைச்சல் விரயங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் பேராசையால் கெடும் நேரம் டைம். பெரிய அளவு பாதகங்களை அந்த அறிவுறுத்தலையும் சொல்லியிருக்கேன்ருக்கேன். பாதகத்தை தவிர்க்க அவன் அருள் தேவைன்ட்டு. பாதகங்களை இழுத்துக்காமல் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே சுக்கிரன் யோகாதிபதியும் இருக்கிறார். அந்த மாத அறிவுறுத்தல் பிப்ரவரி மாதம் கொடுத்ததையும் நீங்கள் இதோட பொருத்தி பார்த்துக்கணும். கவனமாக இல்லைன்னாக்கா ரொம்ப பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்கிறது, 2ஆம் இடத்துக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு அதீத தைரியத்தை கொடுத்துக்கும். பார்த்துக்கலாம், நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், நம்மளை கடவுள் காப்பாற்றுவார், நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம், அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணுவீங்க. அப்புறம் தெரியாமல் தவறு பண்ணிவிட்டு சிக்கலில் மாற்ற ஆளுங்களும் நீங்கள் தான். அது நான் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பர்மனண்ட் வீடியோன்ட்டு, அது ஆல் டைம் வீடியோன்ட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உங்கள் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 9ஆம் இடத்ததிபதியான புதனும் அஸ்தங்கதம் ஆயிருக்கார். 2 பேருமே சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதி. 8நாலே எதிர்பாராத ஆக்சிடெண்ட், விபத்து, ஆயில், அந்த பாகங்கள்லாம் ரெப்ரசன்ட் ஆகும். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது. இப்போ கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா திடீர்னு பெரிய சரிவு, முறிவு, பெரிய அளவு இழப்பு வரும். நான் அந்த கெட்ட தசாபுத்திலேயே லக்னாதிபதி அந்த ஆயிலுக்கு ரிலேட்டடாக வேலை பார்க்குற மாதிரி 2, 7, 8
இந்த பாவகங்கள்லாம் ஓவராக வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஆயுளுக்கே கண்டம் மாதிரிலாம் கொடுக்கும். ஸோ அதனால் பெரிய அளவு அந்த ஆன்ம சாதனையை பிடிச்சிக்கிட்டு அமைதியான இந்த இந்த காலகட்டத்தை கடக்கணுங்க. இந்த குரு பகவான் 1/5 அன்று 5ஆம் இடம் வருவார். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக இந்த செவ்வாய் பாதகாதிபதி உச்சமாகிறது மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படியோ அதெல்லாம் விட கெடுதல் உங்களுக்கு தான் அதிகம். ஃபஸ்ட்டு அதிகமாக உங்களை கெடுக்கிறது இவர் தான். இவர் மாத்திரமல்ல, இந்த சனி பகவானும் உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதி இந்த பாதச்சனியில் இருக்கார். நல்ல அனுபவத்தை கொடுப்பார், கொடுத்து கெடுத்து பார்ப்பார். ஏன்னா கடைசி அந்த பாதச்சனி முடியக்கூடிய ஒரு 6 மாதத்தில் அப்படி ஒரு நன்மைகளை செய்வார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், பெரிய அளவு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரிலாம் சோதனைகளை கொடுத்து நீ இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுப்பார். ஸோ சனி பகவானும் அப்படி இருக்கார். ஸோ செவ்வாய் அசுல சனி 2 பேருமே உங்களை கெடுக்கிற மாதிரி. சனி பகவான் பாதச்சனியில் கெடுக்க பார்க்குறார். இவர் உச்சமாகி பாதகாதிபதியாக வந்து உச்சமாகி சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக பல பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இந்த மாதம் கவனமாக அடுத்த ஓரிரு மாதங்கள் நான் அந்த செவ்வாய் பயிற்சியை அந்த சேஞ்ச் ஆகிறப்ப நான் சொல்லுவேன், அந்த மாத அறிவுறுத்தல்களில் லிங்க் பண்ணுவேன். மாத அறிவுறுத்தல்களையும் பார்க்கணும். இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ அந்த சீசனுக்கு அப்படி போடுவேன். ரொம்ப முக்கியம், மெடிடேஷனில் இந்தந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரோ மைண்ட் தெரப்பி அன்புள்ளங்கள் ஈஸியாக கிடக்கலாங்க. வாழ்க்கை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், இன்பம் துன்பம் கலந்து தான் இருக்கும். அதை எளிமையாக கிடக்கலாம். இதுதான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரப்பியோட நோக்கமும் கூட. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது, சூழலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கடந்து போகலாம். ஒரு அதுக்கு தான் இந்த ஆன்ம சாதனை வேண்டுங்கிற. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.